ஹாய் காய்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கயல் சீரியலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? ஸோ நம்ம கயல் வந்து இப்போ எழில தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியப்பா வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை வந்து எங்கே தூக்கி போட்டாங்களோ அந்த அந்த சரௌண்டிங்குள்ளே போய் தேடுனா அவரை பற்றின ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கயலுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம எழில் பற்றின எல்லா விஷயமுமே கயலுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எழில் நமக்கு கிடைக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் எழில அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம கயலுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. பட் இப்போ தான் அது வந்து தெரியவே வந்திருக்கு. ஸோ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரிசப்ஷனில் வந்து எழிலோட பேர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எழில் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் வந்து பேஷண்ட் யாராவது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து அந்த வார்ட் பாய் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னமோ இங்கே தான் வந்து எழில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நல்லா, கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்து அந்த நேமில் வந்து பேஷண்ட் அட்மிட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரிசப்ஷன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கீங்க, யார் வராங்க போகிறாங்கன்னு உங்களுக்குமே நல்லாவே வந்து தெரியும். நீங்கள் சொல்கிற அந்த பேரில் வந்து யாருமே கிடையாது, நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சிவசங்கரியோட ஆள் தான். இந்த பேர் கையலுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம கையில் வந்து விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தடவை என் கண்ணு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன், கண்டிப்பாக வந்து இந்த பேரில் யாராவது ஒருத்தவங்க இங்கே இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம், நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா, இந்தாங்க நீங்களே வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த ரிஜிஸ்டர் நோட் புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம கையில் பார்க்குறாங்க. ஆனால் எழிலோட பேர் மட்டும் அங்கே வந்து இல்லை. என்னடா இது, எழிலோட பேர் மட்டும் இதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கையலுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே தீபிகா வந்து இந்த பேரை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கையில் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிச்சு இந்த தீபிகா இந்த விஷயத்த பண்ணி வச்சுருக்கேன். இதனால் பேரை விசாரித்தா கூட எழில் அப்படின்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே பதிவாகும். ஸோ அதனால் வேறு பேரில் இருக்கிறதுனால நம்ம கையலுக்கு எதுவுமே தெரியலை. நான் தான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பேர்லலாம் யாருமே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களா, போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கையலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்னடா இது, நம்ம வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தானே எழில கொண்டு வந்து சேர்த்தேன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எழில் இங்கே தானே இருக்கணும், அதுவும் தலையில் அடிபட்டு வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஒரு வேளை வந்து தலையில் அடிபட்டு வந்த பேஷண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்து அவங்கள யாராவது போய் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. மறுபடியும் போயிட்டு ரிசப்ஷனில் கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம மேலே இந்த ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குது, அதனால நம்ம போய் கேட்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கையலுக்கு வந்து தோணிடுது. அப்போ எங்கே இருக்கார் எழில், ஒருவேளை அவருக்கு சரியாகி இந்த இடத்த விட்டு போயிட்டாரோ, அப்படி போயிருந்தாரு அப்படின்னா நம்மளை தானே தேடி வந்திருப்பாரு. அப்போ தேடியுமே வரல அப்படின்னா அப்போ வேற எங்கே இருப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேளை அவரை மாற்றிட்டாரோ அப்படின்னு நம்ம கையில் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல விதமான யோசனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இப்போது கை கேட்டினது வாய் கேட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கையிலோட நிலைமை இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹாசினி அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க வர்றாங்க. என்ன கையல் சிஸ்டர், வேலைக்கு வந்துட்டீங்களா, என்ன இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஹாசினி, நான் ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்தேன், ஆனால் நான் வந்து நினச்ச விஷயம் எனக்கு வந்து இங்கே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு சிஸ்டர், ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கே தெரியும்ல, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பற்றின உண்மை இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர், என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து நடந்த பாலுக்கோ அப்புறம் எழிலுக்கு நடந்த சண்டைகள் ப்ளஸ் அதனால பார்த்தீங்கன்னா பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழில அடித்து போட்டது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில் ஹாசினிக்கிட்ட ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் தெரிஞ்சிச்சு அவரை வந்து அடித்து போட்டு தூக்கி போட்டிருக்காங்கன்னு. இப்போ தான் நான் அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க தான் சொன்னாங்க இந்த அரும்பாக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வேலை பார்க்குற இதே ஹாஸ்பிட்டலில் தான் எழில வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கையில் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், இவ்வளோ நாள்
நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை தேடி நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே எங்கெங்கேயோ இருந்தீங்க. அவரை காணோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் உங்கள் பக்கத்துலேயே தான் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அப்புறம் என்ன உங்கள் ஹஸ்பண்டை போய் உடனே பார்க்க வேண்டியதானே, இன்னும் ஏன் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஹாசினி, ஆனால் நான் வந்து நினச்சி வந்த விஷயம் வேறு, ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையே நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே நான் வந்துட்டு எழில் பேரில் யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அங்கே முன்னாடி ரிசப்ஷனில் அந்த பேரில் யாருமே இல்லை. நான் கேட்டால் கூட அப்படி யாருமே இங்கே வந்து அட்மிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கையில் சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஹாசினி, அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அவங்க வந்து இங்கே தான் வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டு பார்த்தா அப்படி ஒரு பேரில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போது இங்கே இல்லை அப்படின்னா வேறு எங்கே வந்து போயிருப்பாங்க? ஏன்னா அவங்க சொன்னாங்க அரும்பாக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு, அப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் தான் இங்கே இருக்குது. இது தவிர வேறு எதுவுமே இந்த சரௌண்டிங்கில் வந்து அவ்வளோ பெருசாலாம் வந்து கிடையாது. ஸோ நானுமே வந்து பல விதத்தில் வந்து கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கூட எனக்கு பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாசினி சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர், ஒரு வேளை உங்ககிட்ட யாராவது மறைக்க பார்க்குறாங்களோ. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் மாமியார் தான் உங்கள் மேலே எல்லா விதமான பழியையும் போடுறாங்க. ஒருவேளை அவங்க பையன் கூட நீங்கள் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஹாசினி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சிஸ்டர், இப்போது நீங்கள் வந்து எழில் அப்படிங்கிற பேரை எங்கே பார்த்தாலுமே நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்படி எழில் அந்த பேர் இல்லை அப்படின்னா உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது எழில் தாண்டே உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை அதை கூட அவங்க மனசில் வச்சு பேரை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிடுறத என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டவுடனே கையிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது, அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன ஹாசினி நீ சொல்கிற, இப்படி எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி கையில் சிஸ்டர் இதை சொல்ல முடியும்? உங்கள் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயமா? உங்களை பற்றி தப்பாக சோஷியல் மீடியாவில் எல்லாமே போட்டு பத்தாததுக்கு உங்களுக்கு நிறைய விதமான கொடுமைகளை அவங்க பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சின்ன விஷயத்த கூட அவங்க பண்ண மாட்டாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் அவங்க அவங்க பையனும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ நான் டவுட் ஆகிற மாதிரி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. நம்ம போயிட்டு இப்போ கேட்டால் கூட ரிசப்ஷனில் சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் எந்த பேரில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போது நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யாரை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு போயிட்டு நம்ம நேர்லேயே பார்க்குறது தான். இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஹாசினி சொல்கிறாங்க. என்ன ஹாசினி நீ சொல்கிறது எப்படி சரியாக வரும்னு நினைக்கிறியா? நம்ம போயிட்டு எப்படி ஒவ்வொருத்தவங்களா வந்து ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்? யாராவது பார்த்துட்டா அப்புறம் நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க. ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு மாதம் தான் டைமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் மெயினாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் சிஸ்டர் நானும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற தப்பை வந்து நீங்கள் பண்ணது கிடையாது அப்படின்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அவர் வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மாமியாருக்கும் ஒரு சரியான தண்டனையும் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் சரிப்பட்டு வரும். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹாசினி சொல்கிறாங்க. ஸோ கையிலுமே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. ஹாசினி சொல்கிறது சரியான ஐடியாவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம ரிசப்ஷனில் போயும் கேட்டும் பார்த்தாச்சு, அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பேரில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கு மேலே நம்ம எழிலை எங்கே போய் தேட முடியும்? எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியலை. இவ்வளோ நேரம் வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டா அது கூட நல்லா இருக்கும். ஒருவேளை அங்கே யாராவது வேறு பேரில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்ம எழிலாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கையிலுக்கு தோணுது. சரி ஹாசினி, நீ சொல்கிறதும் சரிதான், சரி நான் போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க கையில் சிஸ்டர், நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு எவ்வளோ நேரம் எங்கெங்கன்னு போய் தேடுவீங்க? ஒன்று பண்ணுங்கள், என் மொபைல் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை அனுப்பி வைங்க. நானுமே ஒவ்வொரு வார்டாக போய் அவர் இருக்காரு அப்படின்னு செக் பண்ணுறேன். நீங்களுமே போயிட்டு செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பார்த்தாலும் சரி நான் பார்த்தாலும் சரி உங்களுக்கு உடனே கால் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹாசினி சொல்கிறாங்க. ஸோ ஹாசினி சொல்கிற ஐடியாவை கேட்டு நம்ம கையிலுமே பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை அனுப்பி வச்சுறாங்க. சரி சிஸ்டர், நான் போய் பார்க்குறேன், நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக வந்து போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு வார்டாக வந்து போகிறாங்க, போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸில் யாராவது எழில் மாதிரி இருக்காங்களா, இல்லை எழிலாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கையில் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே வந்து எழில் கிடையாது.
ப்ளஸ் அவங்களோட பேரையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பேரில் யாருமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தேடி பார்த்துடுறாங்க. ஆனால் எலியில் இருக்கிற அந்த ரூமை மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூ ரூம். ஸோ அதனால அந்த பக்கம் போகாமல் மற்ற எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்து நம்ம கையில் எங்கேயுமே எழில் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்க எழில், நீ என் பக்கத்தில் இருக்காங்க மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆனால் இன்னும் உன்னை என்னால் வந்து பார்க்க முடியலையே. தயவு செஞ்சு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சோதனையை கொடுக்காத. உன்னை பார்க்காமையோ உன்னை விட்டோ என்னால் வந்து இருக்கவே முடியலை. ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நீ வந்து கொடுக்குற? எங்கே இருந்தாலும் நீ வந்து என் கூட வந்துரு, என்கிட்ட வந்துரு, உன்னை நான் பார்த்தே ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம கையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ஹாசினி வந்து என்ன கையில் சிஸ்டர் எங்கேயாவது பார்த்தீங்க, தேடினீங்களா, இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஹாசினி நான் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நானுமே எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சிஸ்டர், எங்கேயுமே வந்து இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசினி வந்து கேட்குறாங்க. எனக்கு நம்பிக்கையே சுத்தமாக இல்லை ஹாசினி, எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியலை. இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக இருந்தேன், ஒரு வழியாக எழில பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் எல்லாமே எனக்கு மொத்தமாக போயிடுச்சு. இதுக்கப்புறமும் அவரை எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலை, அவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கண்ணீர் விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹாசினி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஐசியூ ரூம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிட்டீங்களா, அந்த 12ஆம் நம்பர் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கையிலுக்கு வந்து ஒரு யோசனை வருது, அந்த ரூமை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையா அப்படின்னு. இல்லை ஹாசினி நான் அந்த ரூமை இன்னும் போய் பார்க்கல, அது ஐசியூ அப்படிங்கிறதுனால நான் இன்னும் போய் செக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கையல் சிஸ்டர், அந்த ரூமு தான் மெயினான ரூம், அதை போய் நீங்கள் பார்க்காம விட்டுருக்கீங்க, ஒரு வேளை அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த ரூமில் போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாரு. பார்த்துட்டு ஹலோ சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் இங்கே என்ன வேலை உங்களுக்கு, நீங்கள் இப்போ டியூட்டி டைமிங்கில் தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து டியூட்டி ட்ரெஸ் போடாமல் எப்படி சாரியில் கட்டிகிட்டே இருக்கீங்க, இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹாசினி சொல்கிறாங்க, அது வந்து சார் ஒன்றும் கிடையாது, ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாருங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது. அண்ட் நீங்கள் கையில் உங்களுக்கு ஏற்கனவே 1 மந்த் வரைக்கும் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது அப்படின்னு தெரியும், அது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். இப்படி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலையை விட்டே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போய் உங்கள் வேலையை பாருங்கள் போங்க, தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போக விடாமல் அந்த டாக்டர் அவங்க 2 பேரையும் அங்கேருந்து விரட்டி அனுப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கையலுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுடைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஹாசினி பக்கத்தில் வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ஒரு ரூமை மட்டும் நம்ம பார்க்காதது ஒரு மாதிரியாக இருக்குது சிஸ்டர், ஸோ நீங்கள் வேணால் தனியாக போயிட்டு அந்த ரூமை பாருங்கள், ஏன்னா ஒரு வேளை உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சிருந்தா கூட இந்நேரம் நம்ம அங்கே போய் பார்த்து செக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அந்த டாக்டர் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாரு. இப்போ கூட ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் ஹாசினி, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எப்படி வந்து பேர் கொடுத்துருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும், தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டா இதுக்கு மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் ஏன் கூட நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது அது இன்னமும் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் உன் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ கையல் சிஸ்டர் பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை போய் தேடுறதுல எந்த தப்பும் கிடையாது, நல்லதுக்காக தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஹாசினி வந்து நான் இங்கேயே நின்றுக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் போய் பாருங்கள், யாராவது வர்றாங்களான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாசினி அங்கேயே நின்றுக்கிறாங்க. கையல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் நம்பர் ரூம் இருக்கு இல்லையா, அங்கனக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ கிட்டக்க போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எழில் ஒருவேளை இங்கே தான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது, நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே வந்து பக்கத்தில் போய் கரெக்டாக அந்த ரூம் கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோமா ஸ்டேஜில் தான் வந்து படுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம கையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அடையாளம் தெரியலும், அதுக்கப்புறம் டோரை மூடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சடனாக பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் தோணுது
நம்ம எழில் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அது எழில் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கயல் வந்து எழில சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா இல்லை சிவசங்கருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.